அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 90 டேஸ் டெய்லி வீடியோ போடுறதுல இன்னைக்கு நாள் 46. நானும் ரொம்ப நாளா லாங் ரன் போகணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்காகவே ரேஸ் யுவர் ஃபேஸ்னு விர்ச்சுவல் ரன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது கூட டெக்கத்லானும் பார்ட்னரா இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஜனாக் காலிஸ்டனிக் ப்ரோ வீடியோ பார்த்தனால தான். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவரால் தான் ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் ஒரு மெடலே வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து வேணா ஓடிக்கலாம். ஸ்டாவா ஆப்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். எப்பவும் போல 6 கிலோமீட்டர் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 4 கிலோமீட்டர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த 7வது கிலோமீட்டர்ல பாடி என்னடா வேணாடா ஓடாது அப்படின்னு சொல்லுது. இல்ல மைண்ட் இன்னும் 3 கிலோமீட்டர் தான் ஓடிரு. இந்த நடுவுல இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் கூட ஒரு சண்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். நான் வேற எலக்ட்ரோலைட் எதுவுமே எடுத்துட்டு போல. ரன்னிங் முடிச்சோன்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். புஷ்அப் ஒரு 3 செட் போட்டேன். 30 20 10. புல்லப் ஒரு 3 செட் போட்டேன் 5 கவுண்ட்னு. டிப்ஸ் ஒரு 3 செட் போட்டேன் 10 கவுண்ட்னு. அதுக்கப்புறம் சுத்தமா முடியல. தம்பி கால் பண்ணி வந்து பிக் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டேன். அவன் வந்த மோட்டிவேஷன் நான் புல்லப் போட்டு தான் வருவேன்னு சொன்னான். அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வீடியோ மட்டும் எடுத்தேன். பாடி செம பம்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பியே ஷேக் போட்டு வச்சிருந்தான். அதை குடிச்சிட்டு அது கூட சுண்டலை சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஆமாங்க, நம்ம ரன்னிங் ஓடுனதுக்கான பிரைஸ் வாங்க தான் போறோம். கிலாம் பக்கத்துல டெக்கத்லான் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கதான் நமக்கு பிரைஸ் தராங்க. போனோம் டிஷர்ட் மெடல் வாங்கிட்டேன். சர்டிபிகேட் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. டெக்கத்லான் பெருசா தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் டெக்கத்லான்ல ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தேனாம்பட்டை வரைக்கும் போகணும். இப்போ கிலாம் பக்கத்திலே ஓபன் பண்ணிருக்காங்க. அது கூட 7 ஸ்கிரீன் சினிமாஸும் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம புரோட்டீன் பாரை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் நகர கூட முடியல. அவ்வளோ டயர்டா இருந்துச்சு. இந்த கொசு தொல்லை வர தாங்க முடியல. தம்பிட்டு அந்த கொசுத்தி வாங்கிட்டு வரான்னு சொன்னா அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு புக்கை படிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிற நண்பர்களே. நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம்.